அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அயற்சொல் வர்சஸ் தமிழ்ச்சொல். இதில் 22வது வீடியோ பார்க்க போகிறோம். 21 வீடியோக்கள் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் 21 வீடியோவை ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். 10 டேஸாக கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தோம். இந்த சீரீஸ் தொடரலை. ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் ரெகுலராக டெய்லி ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சார் அந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அவருக்காக தான் இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ அயற்சொல் வர்சஸ் தமிழ்ச்சொல்லில் வந்துடும் உங்களுக்கு. ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம 30 வினாக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. ஸோ எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அவகாரன் என்னும் அயற்சொல்லுக்குரிய சரியான தமிழ்ச்சொல் எது? அவகாரன் என்னும் அயற்சொல்லுக்குரிய சரியான தமிழ்ச்சொல் திருடன் அப்படின்னு வரும். இதோடைய தூய தமிழ்ச்சொல் என்ன? திருடன் அல்லது களவாணி, அதாவது களவாடுபவன் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்த வினா, அவித்தை என்ற சொல்லின் சரியான தமிழ் பொருள் என்ன? அவித்தை. வித்தை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அறிவு, கல்வியை சொல்லுவோமா? அப்போ அதில் ஆ சேருது. அப்போ ஆங்கிறது என்ன? எதிர்மறை முன்னொட்டு அப்படிங்கிறது. இப்போ எதிர்மறை முன்னொட்டு ஒரு இதில் சேருது அப்படின்னா அது எதை குறிக்கும்? அது எதிர்ச்சொல்லாக இருக்கிறத குறிக்குமா? அப்போ அறியாமை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த வினா, மால்படுக்கை என்ற தமிழ்ச்சொல்லுக்குரிய பொருத்தமான அயற்சொல். மால்படுக்கை என்ற தமிழ்ச்சொல்லுக்குரிய பொருத்தமான அயற்சொல் அனந்த சயனம். அனந்த சயனம் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த வினா, அனுசன் என்ற அயற்சொல்லின் தமிழாக்கம் என்ன? அனுசன் என்ற அயற்சொல்லின் தமிழாக்கம். ஸோ அனுசன்னு சொல்லலாம், அனுஜன் அப்படின்னு சொல்லலாம். அனுஜன் அப்படின்னா தம்பியை குறிக்கும். தம்பி அப்படிங்கிறவங்கள குறிக்கும். அடுத்த வினா, அதுவே அகர்ஜன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அகர்ஜன் அப்படின்னா நம்மளுடைய அண்ணன் அவர்களை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அனுஜன்னா தம்பி, அகர்ஜன்னா அண்ணன். அனுகூல சத்ரு என்பதற்குரிய சரியான தமிழ் பொருள் என்ன? அனுகூல சத்ரு என்பதற்குரிய சரியான தமிழ் பொருள் அடுத்து கெடுக்கும் பகை அப்படின்பாங்க. அடுத்து கெடுக்கும் பகை, அதாவது ஸோ நம்ம கூடயே இருந்து, அதாவது அனுகூலம் போல் நடித்து உள்ளேருந்தே அழிக்கிற எதிரி, உள்ளேருந்தே வேலை பார்க்குறவனை அப்படி சொல்லுவாங்க. அலிகம் என்ற அயற்சொல்லின் சரியான தமிழ்ச்சொல். அலிகம் என்ற அயற்சொல்லின் சரியான தமிழ்ச்சொல் ஆன்சர் என்ன? நெற்றி அப்படிங்கிறது வரும். நெற்றி. ஓகேங்களா? அன்னப்பறவை என்ற சொல்லின் தூய தமிழ்ச்சொல். அன்னப்பறவை என்ற சொல்லின் தூய தமிழ்ச்சொல் ஓதிமப்பறவை. ஓதிமப்பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சங்க இலக்கியங்களில், நிகண்டுகள்லாம் அன்னம் என்ற பறவைக்கு ஓதிமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். அனவரதம் என்னும் சொல்லின் தமிழ் பொருள் என்ன? அனவரதம் என்னும் சொல்லின் தமிழ் பொருள் இடையீடின்றி அப்படிங்கிறது சரியானது. இடையீடின்றி. அடுத்து பாருங்க, 9வது வினா, அழல் விரணம் என்ற அயற்சொல்லின் சரியான தமிழாக்கம். அழல் விரணம் என்ற அயற்சொல்லின் சரியான தமிழாக்கம் அப்படின்னா தீப்புண் அப்படிங்கிறது சரியானது. தீப்புண். அழல்னா நெருப்பு அல்லது தீயை குறிக்கும். அப்போ அதுலேருந்து வர்றது விரணம் அப்படின்னா என்ன? புண். ஓகேங்களா? அப்போ தீப்புண். அடுத்த வினா பாருங்க, அனகம் என்ற அயற்சொல்லுக்குரிய சரியான தமிழ்ச்சொல் பாவமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நகம் அப்படின்னா பாவம், குற்றத்தை குறிக்கும். ஓகேங்களா? அப்போ அனகம் அப்படிங்கிற எதிர்மறை இதில் சேர்றதால பாவமற்றது அப்படின்னா தூய்மையானதுங்கிற பொருளில் வரும். அவதி என்ற சொல்லின் சரியான தமிழ் பொருள் எது? அவதி என்ற சொல்லின் சரியான தமிழ் பொருள் துன்பம், துயர். அவதிப்பட்டுட்டாயாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அவகாசம் என்பதற்குரிய பொருத்தமான தமிழ்ச்சொல். அவகாசம் என்பதற்குரிய பொருத்தமான தமிழ்ச்சொல் சொத்துரிமை, ஓய்வு எல்லாத்தையுமே சொல்லலாம். அடுத்து 13, அவகீதம் என்ற அயற்சொல்லின் தமிழ் பொருள் என்ன? அவகீதம் அவதூறு, வசைப்பாட்டு அப்படிங்கிறது வரும். அவதூறு, வசைப்பாட்டு. தீக்குணம் என்ற தமிழ்ச்சொல்லுக்குரிய அயற்சொல் எது? தீக்குணம்
என்ற தமிழ் சொல்லுக்குரிய அயற்சொல் அவகுணம். அவசகுணம் என்ற சொல்லின் சரியான தமிழ் பொருள் என்ன? அவசகுணம் என்ற சொல்லின் சரியான தமிழ் பொருள் தீக்குறி, கெட்ட நிமித்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். விரைவு, பதைப்பு, பரபரப்பு ஆகியவற்றை குறிக்கும் அயற்சொல் எது? விரைவு, பதைப்பு, பரபரப்பு ஆகியவற்றை குறிக்கும் அயற்சொல் எது அப்படின்னா அவசரம். அவசியம் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? அவசியம் என்ற சொல்லின் தமிழாக்கம் தேவை, கட்டாயம் அப்படிங்கிறது. அவதானம் என்னும் அயற்சொல்லுக்குள் சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல். அவதானம் என்னும் அயற்சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் அப்படின்னா இருப்பிடத்தை குறிக்கும். அவகாசி என்பதன் சரியான தமிழ் பொருள் என்ன? அவகாசி என்பதன் சரியான தமிழ் மரபுரிமையாளன். அவகாசம் உடையவன். அவகாசின்னா அதாவது சொத்துக்குரிய வாரிசு அல்லது மரபுரிமையாளனை குறிக்கும். குற்றம் என்ற தமிழ் சொல்லுக்கு பொருத்தமான அயற்சொல். குற்றம் என்ற தமிழ் சொல்லுக்கு பொருத்தமான அயற்சொல் அபத்தியம். அடுத்த வினா, அவத்தை என்ற அயற்சொல்லின் தமிழ் பொருள் என்ன? அவத்தை என்ற அயற்சொல்லின் தமிழ் பொருள் தொல்லை, அல்லல், துன்பம் எல்லாத்துக்குமே பொருந்தும். அவதாரம் என்பதன் சரியான தமிழாக்கம் என்ன? அவதாரம் என்பதன் சரியான தமிழாக்கம் அப்படின்னா என்ன வரும்னா தோற்றரவு அப்படின்னு வரும். தோற்றரவு. அவதானம் என்ற சொல்லின் தமிழ் பொருள். அவதானம் என்ற சொல்லின் தமிழ் பொருள் என்ன? கவனம் அல்லது முடிவு அப்படிங்கிறது சரியான தமிழ் பொருள். அவதானி என்னும் அயற்சொல்லுக்குரிய தமிழ் சொல் இது. அவதானி, கவனகர். அடுத்த வினா, அவகாச முறி என்ற அயற்சொல்லின் தமிழாக்கம் என்ன? அவகாச முறி என்ற அயற்சொல்லின் தமிழாக்கம் என்ன? பாக ஆவணம். அவயம் என்ற சொல்லின் சரியான தமிழ் பொருள். அவயவம் என்ற சொல்லின் சரியான தமிழ் பொருள் என்னன்னா உறுப்பு. அவராகம் என்பதன் சரியான தமிழ் பொருள். அவராகம் என்பதன் சரியான தமிழ் பொருள் ஆசை இல்லாமை. இளங்கோசை என்ற தமிழ் சொல்லுக்குரிய அயற்சொல். இளங்கோசை என்ற தமிழ் சொல்லுக்குரிய அயற்சொல் எது? அவரோகணம். அவரோகணம் அப்படிங்கிறது தான் சரியானது. அவலட்சணம் என்ற அயற்சொல்லின் சரியான தமிழாக்கம் எது? அவலட்சணம் என்ற அயற்சொல்லின் சரியான தமிழாக்கம் அருவருப்பு தோற்றம். அருவருப்பு தோற்றம். அவவாதம் என்ற சொல்லின் சரியான தமிழ் பொருள். அவவாதம் என்ற சொல்லின் சரியான தமிழ் பொருள் என்ன? வசைப்பாட்டு அப்படிங்கிறது சரியா இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.